நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருக்கும் பொழுது, நிஜமாவே ஒரு சாதாரண ஒரு இடத்துல இருந்து ஒரு பையன் இந்தியா வரைக்கும் போய் விளையாடுறான் அப்டின்னா, அது சும்மாலாம் கிடையாது. அவன் எவ்ளோ ஃபேஸ் பண்ணி போயிருப்பான்றது நாம பார்த்தது கொஞ்சம் தான். நீங்க ஒரு விஷயத்த கடந்து போயிருப்பீங்கல்ல. ஒரு சாதாரண இடத்துல ஆரம்பிச்ச பயணம், இந்தியாவுக்காக நம்ம விளையாடுறோன்ற அந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு அங்கீகாரமெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு உங்களுடைய பெர்சனல் லைஃப்ல? மூவில கிட்டான் வந்து இந்தியா விளையாண்டுட்டாரு. ம். ஆனா வந்து நான் வந்து இந்தியா எனக்கு ஆடக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கல. ம். ஆனா வந்து மக்கள் மத்தியில வந்து நான் எல்லா பக்கம் ப்ரோ கபடியில ஒரு அறியப்பட்ட பிளேயரா ஆயிட்டேன் நானு ம். ஓரளவுக்கு இது தெரிஞ்சு. ஆனா வந்து இதெல்லாம் வந்து எப்படி சாத்தியம் ஆச்சுன்னா, சாக்ரிஃபை பண்ணணும் நம்ப. இப்போ துரு துரு அ கிட்டான் அந்த கதையில கிட்டானுக்கு வந்து சுத்தியும் 1000 நடக்கும். ம். எல்லா பிரச்சனை நடக்கும். லவ் வரும். அம் ஸ்கூல்ல, காலேஜ்ல எல்லா பக்கம் பிரச்சனை வரும். சுத்தி சுத்தி வரும். அவனோட ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னா என்ன கேட்டீங்கன்னா கபடி விளையாடணும். ம். அப்படியே தான் இருக்கும். அ அதுதான் என்னோட லைஃப்ல அப்படிதான் இருக்கும். அவனுக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் மூவில காமிச்சிருந்திருக்கலாம். ஆனா வந்து எல்லா பிளேயருக்கும் ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்கும். ம். எனக்குமே இருக்கும். இதெல்லாம் வந்து நான் அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல நம்ம அத அவங்களுக்காக நான் பண்ணிட்டோம்னா, அந்த இடத்துல நம்ம வந்து லைஃப் அதோட முடிஞ்சிரும். ம். நம்மளோட கோல் எங்க இருக்குன்னு தெரியாது. இது வந்து 2018 நடந்தது எனக்கு. நான் வந்து அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது, அந்த இடத்துல வந்து நான் வந்து அவங்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தேன்னா, நான் வந்து ப்ரோ கபடி போயிருக்க முடியாது. என் லைஃப் இந்த மாரி மாறி இருக்காது.